Hey guys, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லுமே வந்துட்டு பேசிக்காக டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ரெகுலராக நான் வந்து கொடுத்துட்ருக்கிறேன், நிறையா எக்ஸசைஸ் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இதை வந்து நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு தினைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் பண்ணணும். அதாவது நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா பேசிக்ஸ் ஃபார்ம் தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தோட பேசிக்ஸ் கண், மூக்கு, வாயோட அப்பர் காது இருக்கிற எல்லாத்தோடையும் பேசிக்ஸ் ஃபார்ம்ஸு அண்ட் எப்படி வரும் அப்படின்றத தான் நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் இப்போ இதை ட்ராயிங்கை நீங்கள் வந்துட்டு அண்ட் இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி கோடு போடணும், வட்டம் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அது எல்லாமே நீங்கள் கோடு போடுறது, வட்டம் போடுறது அண்ட் திக் அண்ட் தின் லைன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பர் ஆர் 2 பேப்பர் வந்துட்டு நீங்கள் A1 பேப்பர் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி எனக்கு நீங்கள் தினைக்கும் அனுப்பணும். அண்ட் அது போக கண் ஒரு 10 வாட்டி 10 கண் நீங்கள் ட்ராயிங் பண்ணணும் அந்த ஃபார்மோடு சேர்த்து. அண்ட் 10 மூக்கு, 10 வாய், 10 காது, எல்லாத்துலேயுமே வந்துட்டு 2 ஷேப்ஸ் நான் அதான் 2 ஃப்ரண்ட் அண்டு சைடு போஸ்ட் கொடுத்துருப்பேன். அது ரெண்டுமே நீங்கள் வந்து 10 வாட்டி தினைக்கும் ட்ராயிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்மை நீங்கள் ட்ராயிங் பண்ணணும். இதை வந்துட்டு ரெகுலராக நீங்கள் வந்துட்டு ஒரு 10 டேஸ்க்காச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் பேலன்ஸ் இருக்கிற ஷேடிங்கோட சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மெட்டீரியல்ஸ்ன்னு போட்டிருக்க வீடியோவை பார்த்துருங்க. மெட்டீரியல்ஸ் முக்கியம் ரொம்ப. இப்போ நான் கோடு போடுற மாதிரி நீங்கள் A1 பேப்பரில் கோடு போடணும். பிகாஸ் வந்துட்டு நீங்கள் பெரிய பேப்பரில் ட்ராயிங் பண்ணுறதுனால பெரிய பேப்பரில் கோடு போடுங்க. நான் எப்படி போடுறேனோ கோடு அதே மாதிரி நீங்கள் வந்து கோடு போடுங்க. ஏன்னா இது வந்துட்டு கோடு லைன் ப்ராக்டிஸ். அப்புறம் வட்டம் வந்துட்டு இப்போ நான் கை வச்சு போட்ட மாதிரி வட்டம் போடுங்க. ஏன் அந்த சைஸ் போடுறோன்னா அதான் ஆக்சுவல் சைஸு. அண்ட் அது போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கவும் செய்யணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்படி பிரித்து தான் நீங்கள் ஃபார்ம் போடணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரெகுலராக நீங்கள் பண்ண. அண்ட் திக் அண்ட் தின் லைன்ஸ் இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி திக் அண்ட் தின் லைன்ஸ் நீங்கள் வரையணும். எதுக்கு நான் அப்படி வரைய சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு லைட் அண்ட் ஷேடு கொடுக்கும்போது திக் அண்ட் திங் நம்ம காட்டு கரெக்டாக கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் திக் தின்னு லைட்டாக நான் ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் போட்டேன். அண்ட் கர்வ்ஸு இந்த மாதிரி நீங்கள் நிறையா ட்ரைனிங் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ரெகுலராக அந்த கோடு போடுறத தினைக்கு ஒரு பேப்பர் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு ஃபார்ம் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஐயோட ட்ராயிங் வந்து ஃபார்ம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபுல்லும் நீங்கள் வந்துட்டு வீடியோவை HDயில் வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதாவது இப்போ நான் வந்துட்டு டைம் லேப்பாக தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இதில் முக்கியமாக வந்துட்டு அந்த வந்துட்டு ஃபார்ம் மட்டும் எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். அண்ட் இப்போ ரைட் சைடில் நான் வந்துட்டு கண் எப்படி நீங்கள் வந்துட்டு வரையணும் அப்படின்றத நான் வந்துட்டு போடுறேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் தான். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டெய்லி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண் 10 கண், 10 மூக்கு, 10 வாய், 10 காது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஷேப்லேயும் நீங்கள் வரையணும். இது ஃப்ரண்ட் போஸுக்கு நான் வரைகிறேன். அண்ட் கண் ஸ்ட்ரைட் போஸ்ட்டு எப்படி வரைகிறேன்னு ஷேர் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு பேசிங் ஷேடிங் தான். நீங்கள் ஃபுல்லு தெளிவாக இதில் ஷேர் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நான் வந்துட்டு ஆல்ரெடி நிறையா வீடியோ பொதுவாக பப்ளிக்கில் போட்டிருக்கதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கண் வந்து ஃபுல் ஷேடிங் எப்படி பண்ணணும். இது ஒரு பேஸ் ஷேடிங். நம்ம எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறனால எக்ஸாமில் லைட்டாக பேஸ் ஷேடிங் கொடுத்துட்டா நம்ம வந்து அதுக்கப்புறம் அது தெளிவாக வந்துட்டு ட்ராயிங் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நான் ரைட் சைடில் கண் வந்து போஸ் வரைகிறேன். அதாவது ரைட் சைடில் திரும்பி இருந்த போஸு சைடு போஸ்க்கு உண்டான கண் தான் நான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஒரு ஃபார்ம் தான். ஃபார்ம் நான் எதுக்கு இப்போ எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஃபார்ம் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டாக ட்ராயிங் பண்ண போகிறனால கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஃபார்மு. அது ஃபார்மு அண்ட் பேசிக்காக நம்ம வந்துட்டு கண், மூக்கு, வாயெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு பேசிக்கான ஷேடிங்கை வச்சு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இது ஒரு பேசிக்கான ஷேடிங் ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வரையும் போது இந்த மாதிரி பேஸ் ஷேடில் தான் ஆரம்பிக்கணும். அண்ட் லைவாக நீங்கள் பார்த்து வரைஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். லைவாக ஆளை உட்கார வச்சு அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு போஸுக்கு திரும்பி உட்கார வச்சுட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டு வரைஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு உட்காந்து வரைஞ்சி எனக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ் இமேஜோடு சேர்த்து எனக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்கிறேன். அண்ட் நான் வந்துட்டு லெஃப்ட் சைடில் போடுறது எல்லாமே ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பொதுவாக உள்ளவங்களுக்கு வந்துட்டு தேவையில்லை. அதனால தான் நான் இது ப்ரைவேட் வீடியோவில் சொல்கிறேன். பப்ளிக்காக இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு ரிசல்ட் தான் முக்கியம். ஸோ நம்ம அது கரெக்டாக நம்ம ஃபார்ம் இல்லாமல் வரைஞ்சி முடிச்சிடலாம். அண்ட் இப்போ நம்ம காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிறனால நமக்கு ஃபார்ம் கன்ஃபார்ம் தெரிஞ்சாகணும். அதை தான் நான் இப்போ வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபார்ம் லைட்டாக நம்ம தெரிஞ்சு லைட்டாக நமக்கு ஷேடிங் நாலேஜ் இருந்தால் போதும் ஸ்டார்டிங்கில். அதான் நான் வந்துட்டு இப்போ ஷேடிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரஃப்பான ஒரு லைட் அண்ட் ஷேடிங் மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்துட்டு லைன்ஸ் ட்ராயிங் பண்ணிவிட்டு லைட் அண்ட் ஷேடை லைட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே டீட்டெயில் கொடுப்போம்.
ஸோ இது ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ். அண்ட் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கண், மூக்கு, வாய் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்தையும் 10 டைம்ஸ் வந்துட்டு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மூக்கோட சைடு போஸ் வரைகிறோம். அண்ட் முக்கியமாக லைவில் பார்க்கும்போது லைவ் போர்ட்ரேட்டில் பண்ணும்போது போர்ட்ரேட்டு அங்கே எக்ஸாமுக்கு பண்ணும்போது 3 போஸ் தான். ஃப்ரண்ட் போஸு, சைடு போஸு, 1/3 போஸுன்னு 3 போஸ் இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தயாராகிக்கிட்டால் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ 1/3 போஸு அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க வேணாம். அண்டு சைடு போஸும் எடுக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் போஸு, ஸ்ட்ரைட் போஸ் மட்டும் எடுங்க. அப்போ தான் எப்போயும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மவுத் வரைய போகிறோம். மவுத்துக்கு உண்டான ஃபார்ம் பாக்ஸ் போட்டு பிரிப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இது எங்களுக்கு கோச்சிங் எடுக்கும் போது எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிகாஸ் நான் வந்துட்டு புதுசாக ஒரு மெத்தடை நான் சொல்லிக் கொடுக்க விரும்பலை. ஸோ நாங்கள் கற்றுக்கிட்ட ஸ்டைலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் இப்போ வந்துட்டு வாய்க்கு பண்ணும்போது எப்போவுமே மேலே டார்க்காக தான் இருக்கும். அண்ட் கீழே லைட்டாக தான் இருக்கும். அண்ட் கீழே லைட்டிங்கில் நிறைய இடம் நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிரிக்க தேவையில்லை. அண்டு பப்ளிக்காக நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஓரளவுக்கு நான் பிரிச்சிருப்பேன் பப்ளிக்காக போட்ட வீடியோஸில். அண்ட் இப்போ வந்துட்டு நான் மவுத்து ட்ராயிங் பண்ணுறேன். மவுத்துக்கு சைடு ஃபார்மு, சைடு போஸ்க்கு உண்டாதுன்னு நான் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு காதுக்கு ஃபார்ம் போடுறேன். அண்ட் காதுக்கு நம்ம வந்துட்டு சைடு போஸ்ட்டு ரொம்ப பெருசாக தான் இருக்கும் காது. அண்டு ஃப்ரண்ட் போஸ்ட்டில் சின்னதாக இருக்கும் காது. ஸோ நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம ஃபார்மும் லைட்டாக ஷேட் எப்படி வருன்றதை பார்த்தா போதும். அண்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க போதும். அண்ட் டெய்லிக்கு நீங்கள் வந்து 10 டைம்ஸ் எல்லாமே வரைஞ்சி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கிறத மற்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் தினைக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு விடாமல் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.